शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। மூலாத்தியானம் சைதன்யத்தான் ஆவரணம் ஆனால் மூலாத்தியானம் அப்படி அது சைதன்யத்தை ஆவரணம் பண்ணாது அந்த பிரதான விஷயங்கள் போது அதுதான் ஆவரணம் பண்ணுறது. சரி, இதனால என்ன ஆகும்? எப்போ அந்த தியானம் வருதோ அந்த தியானம் வரைக்கும் அந்த அஜானம் போகும். விடஞானம் வந்ததுன்னு சொன்னா கடவிஷேகமான அஜானம் நிவர்த்தியாகும். அந்த அஜானத்துக்கு கடன்தான் விஷயத்தை தவிர சைத்தன்யம் முடிவு. அதனால நீங்க கேள்வியே கேட்க முடியாது. கடஞானம் வந்தாலே அந்த மூலாதியானம் நிவர்த்தியாகணுமே அப்படின்னு இப்ப கேட்க முடியாது. ஏன்னா இது பிரம்மஞானம் இல்லை, அஜானம் பிரம்மாஜானம் இல்லை, கடஞானம் தான். அதே மாதிரி கட அஜானம் தான் அதனால நிவர்த்தியாகவே தவிர பிரம்மத்தை பற்றின அஜானம் இதனால நிவர்த்தி ஆகாது. ஏன்னா இது விஷயம் வேற அப்படின்னு சுலபமா சொல்லலாம்னு பார்க்கலாம். அப்போ ஒரு கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சைதன்ய சம்பந்தத்தினால்தானே அந்த விஷயத்துடைய பிரகாரம் ஏற்படணும். அந்த சைதன்யம்னா அனாவத சைத்தன்ய சம்பந்தம்ங்கிறது வரணும். அனாவத சைத்தன்ய சம்பந்தம் ஒரு விட்டா போதும் விஷயம் வந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறது நீங்க வந்து இந்த சுக்கிரஜனம் கொடுத்துருக்கோம். சுக்கிரஜனத்துல ரஜனை எப்படி பிரகாசிக்கிறது? அந்த ரஜனம் வந்து நகரஜனம் இல்லை, அது வந்து பிராதிபாசிக ரஜனம். பிராதிபாசிக ரஜனம் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அது எதிர பிரகாசிக்கிறது சுத்தியில பிரகாசிக்கிறது. சுத்தியோட இடவம்சம், அந்த இடவம்சம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியுதுன்னு சொன்னா அந்த விருத்தி வருது. அந்த விருத்தியாக இடவம்சாவசிய சைதன்யத்துல உள்ள ஆவரணம் நிவர்த்தியாயிடுது. நிவர்த்தியாச்சுன்னா அனாவத சைதன்யம் ஆயிடுச்சா அதோடு சம்பந்தப்படுறது அந்த ரஜனம் ஆக தெரியுது. அதனால்தான் பிரகாசமாக. ஏன்னு கேட்டா இப்ப வந்து ரஜதாகார விருத்தியாக ரஜத விஷயமான ஒரு அஜானம் போடுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரஜத விஷயத்த அஜானம்னு ஒண்ணு கிடையாது. அஜானத்தினால வந்தது இந்த ரஜதம். இதை பற்றின அஜானம் அப்படிங்கிறது இல்லை. அதனால அது எதனால பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா இடமவசியம் புத்தி புத்தி அவசிய சைதன்யத்துல உள்ள ஆவரணம் நிவர்த்தியாகி அந்த சைதன்ய பிரகாசத்தோடு சம்பந்தப்படுறதுனால தெரிய வேண்டும். நீங்க சொல்றபடி மூலாதியானம் சைத்தன்யத்தான் வெளியிருக்கும். அந்த இடத்த அது வந்து ஆவரணம் பண்ணாது அப்படின்னு சொன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த இடத்துல இந்த இடம் ஆகார வத்தி வந்திருக்கு, அது கண்டு நாள்தானே தெரிகிறது. அந்த வத்தி இருந்தாலே அந்த இடமவச்சன்ன சைத்தன்யம் சுத்தியவச்சன்ன சைத்தன்யத்துக்கு ஆவரணம் வந்துதா, இந்த ஆவரண பண்டம் வந்துதா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறேன். இடமவச்சன்ன சைத்தன்யத்திலே ஆவரணம் இந்த தியானம் வந்து நிவர்த்தி ஆயிடுதோ அப்படின்னு சொன்னால் அப்ப இடம் எப்படி பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி ரஜதம் பிரகாசிக்கணும். ஒரு சமயம் அந்த ஆவரணம் நிவர்த்தி ஆகவே சொன்னா இடமும் பிரகாசிக்க முடியாது, அந்த ரஜதமும் பிரகாசிக்க முடியாது. ஏன் இந்த சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த அஜானம் அந்த இடமம்சத்தை ஆவரணம் வந்ததோ அது சைதன்யத்தை ஆவரணம் பண்ணலே அப்படின்னு சொல்லும் பட்சத்துல இந்த வித்தியாக அந்த சைதன்யத்தில் உள்ள அஜானம் போக முடியாது. விஷயம்
மாறுது. அப்படி சைத்தன்யத்தில் உள்ள அஜானம் கூட இந்த விருத்தியால போகலாம் அப்படின்னு சொன்னால் அவன் மூல அஜானம் ஏன் போகக்கூடாது அப்படின்னு பிரச்சனை. அதனாலதான் அந்த இடத்துல எப்படி சொன்னார், எல்லாம் வாய்களே திரவியாவசிய சைதன்யே நெய்வாய் சீதவந்தாவசிய சைதன்யா முக்கியவந்து பிரகாசயா சத்திய அபிவியக்தோ பிரம்மச்சாரி பிரகாரத்தை ஆனந்தியக்தோ ரஜதாதேவி அப்பிரகாசத்தை அவரே இவர் சங்கரகண்டம் சுவாமி அப்படிங்கிற இடத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்கார். அந்த இடத்துல சங்கரகண்டாவசிய சைதன்யம் பிரகாசத்தை சொன்னா ஆவணி அழைப்புன்னு சொன்னா அப்ப அதோட சங்கமும் வேண்டியதானே ஆகணும். இதெல்லாம் எதுக்காக சொல்றதுக்கு புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னா அவஸ்தாத்தியானங்கிறது சைத்தன்யத்தை சொல்லாது, அது வெறும் ஜடத்தெல்லாம் ஆவரணம் பண்ணும். மூலாத்தியானம் ஒண்ணுதான் சைத்தன்யத்தை ஆவரணம் பண்ணக்கூடியது அப்படின்னு ஒரு விவசாயம் பண்றதுக்காக அப்படி ஒன்றுனா இந்த மாதிரி கஷ்டங்கள் சொல்றாரு. இப்போ ஒரு கேட்டான், இப்படி இல்லை கர்நாடகான வந்து உபரத்தேரியங்கள் பிரகாரத்தை தெரியுமா, இங்க என்ன வந்தது, சந்தனக்கண்ட கண்ணுக்கு தெரியுது, காட்ட கண்ணுக்கு தெரியுது, அது நல்ல வாசனையான சந்தனக்கண்டம் வந்து தெரியுது. எனக்கு என்ன பிரச்சனை சொன்னா அதோட வாசனை கண்ணுக்கு தெரிய முடியாது, கண்ணுக்கு தெரியுது. ஆனா இவன் தூரத்துல இப்ப மூக்கு தெரியுதுன்னு சொல்றது இல்லை, ஏன்னா அவன் தூரத்தில் இருக்கும் போது அவனுக்கு தெரியாது. இப்ப சந்தனக்கண்டத்துல வாசனை இருக்கு, ஆனா இவனால தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப என்ன சொல்ல போறேன்னா சந்தனக்கண்ட மாதிரி இவனுடைய விருத்தி போயிருக்கோயோ, கண்ணாதான் பார்க்கிறான், கண்ணுக்கு தெரியறோயோ, அவன் இந்த விருத்தி கண் அந்த சந்திரகண்டத்துக்கு போயிட்டா விருத்தி அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த சந்திரகண்டத்துல எந்த சைத்தன்யம் இருக்கோ அந்த சைத்தன்யத்துடைய ஆவரணத்தை அதை நிறுத்தி கொடுக்கும். அது நிவர்த்தி ஆயிருக்குன்னா அனாவத சைத்தன்யம் எதிலெல்லாம் சந்தர்ப்பம் ஏற்படும், அனாவத சைத்தன்யம் இப்போ சந்திர கண்டத்துல வர்றது, அதான் சந்திர கண்டம் பெற்றாரு. சந்திர கண்டத்துல இருக்கக்கூடிய ரூபத்துல வர்றது அது பெற்றாரு. அப்ப அதுல உள்ள கண்டத்துல பராமராகும் பாக்கி எல்லாத்தையும் வர்றது சந்தர்ப்பம் ஏற்படுறது சைத்தன்யத்துக்கு, ஆனா அதுல உள்ள அந்த வாசனைக்கு ஏற்படல, அது எங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கணும். அது முடியும். கண்டாகாரமான விருத்தி வரலையே, கண்டாகாரமான விருத்தி வரணும்னு சொன்னால் அதுக்கு என்னுடைய காயத்தைய வரவழைக்கணும். அதனாலதான் கந்தத்தை கிரகிக்க முடியும். வாசனை எதனால கிரகிக்கணும், மூக்கால தானே. அப்ப இந்த மூக்கு வேலை செஞ்சு அந்த விருத்தி ஏற்படுறதா கந்தமும் பிரகாசிக்கணும். கண்ணால உள்ள விருத்தி, அதனால இது கந்தாகார விருத்தியா வராது. அதனால கந்தாகார விருத்தி இல்லை, அதனாலதான் அது பிரகாசிக்கிறேன்னு சொல்லலாமே. கந்தாகார விருத்தி உபரத்தே ஏவ சைத்தன்யே கந்தா பிரகாசத்தே இது நியமனா. இது ஒரு நியமத்தை ஒன்று உள்ளாத நமக்கு கையாள வேண்டாம், பத்தி கவலைப்பட வேண்டாம். பிரகாசம் தந்த தெய்வம் பிரகாசமான பிரகாசத்தே என்ன பிரகாசத்தை பிரகாசமே இல்லையா. பிரகாசம்னா என்ன, அது என்ன பண்ணுறது கேட்டான், அந்த ஆலோசனை ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தோட அமிர்தத்தோடு அவசி எல்லா பிரகாசத்தோடு சேருகிறது. வேற பிரகாசத்தைனா உங்களுக்கு அந்த பிரகாசத்தோடு சம்பந்தப்படுறது. இப்போ இந்த நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய தேஜ பிரகாசம், இது ஞான பிரகாசம். பிரகாசம் சொன்னா பிரகாசத்தோடு சம்பந்தப்படுகிறது. பிரகாசோ பவதி, பிரகாச சம்பந்தி பவதி. இப்ப சந்திரகண்டம் பிரகாச சம்பந்தம் உலகாக இருக்கு, அதுல உள்ள ரூபம் பரிமாணம் போக்குவரத்துலாம் பிரகாசத்தோடு சம்பந்தம் வருது. கண்டம் மாற்றம் பிரகாச சம்பந்தம் வருது. எப்படி சொல்லுது, பிரகார விருத்தி வருதா அப்படியாங்கிறது விஷயம் வேற. பிரகாசத்தோட இது சம்பந்தம் இருக்கா இல்லையா, இதுதான் நாம எப்படி வாழ முடியும். பிரகாச சம்பந்தத்தையோ பிரகாசமான அசத்தியாகார பிரகாச சம்பந்தம் இருக்கும்போது பிரகாசத்தை சொல்ல முடியாது. அனாவத பிரகாச சம்பந்தத்தை அப்பிரகாசமான பிரகாசத்தோடு பிரகாசத்தையும் கிடையாது அப்படின்னு சொல்றது. பிரகாசத்தே பிரகாசத்தோடு சம்பந்தப்பட்டு இருப்பதுதான் அபிவியக்தத்திய சம்போவாதான கைகண்யத்தை கந்த அகங்கோபி அகம்பவா.
இங்கே சைத்தன்யம் தனித்தனியா இல்லை. சங்கருக்கு உபாதானங்கிறது என்ன? சங்கோபாதான சைத்தன்யம். சங்கரகண்டாவுடன் சைத்தன்யம் தான். அந்த சங்கம் எந்த திரவியத்தில் இருக்கோ அந்த திரவியத்தினுடைய உபாதானம் தான் அதில் உள்ள குணங்களுக்கும் உபாதானம் தான். தனித்தனியா உபாதானங்களா இல்லை. அப்படி இருக்கும்போது உபாதான சைத்தன்யத்துக்கு அபிவிருத்தி ஏற்பட்டு, ஆனா அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற கர்மத்துக்கு அபிவிருத்தி வரலை, பிரகாசனம் வரலை. எப்படி ஒன்று அனாவத பிரகாசன கர்மோபாதான சைத்தன்யத்தை அபிவியஸ்தத்தை அது அபிவியஸ்தமாயிருக்கு. ஆனா கர்ம அசங்கரியம் கர்மத்தோடு சம்பந்தப்படும். கர்ம உபாதானம் கர்மத்துக்கு உபாதான காரணமா இருக்கிறதுனாலே சம்பந்தப்பட்டிருந்தாலே உபாதான காரணமா. கர்மத்துக்கே உபாதான காரணமா இருக்கக்கூடிய சைத்தன்யம் அபிவியஸ்தமாயிருக்கு. ஆனா கர்மத்துக்கு அதோட சம்பந்தம் ஏற்படலை. அதனால இது சொல்ல முடியும். கர்மா சைத்தத்தை கடவுளவும் சம்பிரதி ஆவாரண செய்வ அஞ்ஞானத்தை நிவர்த்தி தத்தைவ விஷய பிரகாசோ நானிய ததா தத்த விஷயாகார வித்யா தத்தது ஆவாரண அஞ்ஞானத்தை நிவர்த்தியேன விஷயாந்தரத்தை அவரோதம். அதாவது சொல்லணும்னா கைகள் நெற்றி கடாகார வச்சு விளவெடுத்து, ஆனா மைத்திரம் கீழே யாருக்கு இடம் தெரியும்? நெற்றி இருக்கா பழக்கம் இருக்கா? தெரியும். என்ன ஒரு ஆவரணம் வந்ததோ அதை அந்த வித்தியாக போட்டு மைத்திரத்துக்கு ஒரு ஆவரணம் தனியா இருக்காச்சு. அந்த இது வித்தியாக போட்டு அவருக்கு ஒரு அதனால போடல. அதாவது சம்பதி ஆவாரண செய்வாங்க நிவர்த்தி. அதாவது தெளிவ விளையாட்டாக வித்தியாக இவருடைய அஞ்ஞானம் போடுன்னு சொன்னா அந்த விஷயமானது இவருக்கு தெரியும். அவள் வாழ்க்கை அடுத்த அஞ்ஞானம் போட்டு அவள் தெரியவே இல்லை. அந்த ஞானம் வருதுன்னு சொன்னா அவன் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தத்தது விஷயாகார வித்யா தத்ததாவார அஜானத்தை அந்தரத்தை ஆபரணம்னா எந்த விஷயத்துல புத்தி வந்தோ அந்த விஷயத்துல அஜானம் விருத்தியாது. என்ன அஜானம்? பூராஜானம். என்ன சாதார வெற்றி வந்தது, சந்தனாக்கார வெற்றி வந்தது, சந்தன விஷயத்தை அஜானம் போகுது. அதுல ரூபாக்கார வெற்றி வந்தது, அந்த ரூப விஷயத்தை அஜானம் போகுது. சந்தாகார வெற்றி வாங்கல, அதனால அந்த அஜானம் போகல. அதனால கண்ணம் தெரியல. தூரத்துலேருந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சுலபமா இருக்கு. எந்த ஞானமோ அதே விஷயத்துல அஜானம் போகும். அதனால நீங்க சந்தனாதாரமாக பெரிய ஞானம் வந்திருக்கு, சந்தன ஞானம் வந்திருக்கு. அப்ப அதுல உள்ள கண்ண விஷயத்தை அஜானம் போகிறதுமே கேட்டா கண்ண விஷயத்து ஞானம் அப்படியே அதான் போகும் அப்படின்னு சொல்லுவோம். அனாவதார்த்த செய்வ சம்பிரபேதா சாபரோஷம் சுலபமா சமாபேதேன இவ விஷயபேதேனாபி ஏகப்பிரமைத்தன்மையே அவஸ்தாஞானபேதத்தை வர்த்தவியதா. வைத்திரனுக்கு உள்ள அஞ்ஞானம் வேற, வைத்திரனுக்கு அஞ்ஞானம் வேறேன்னு தனித்தனியா சொல்ற மாதிரி வைத்திரனுக்கு ஒவ்வொரு விஷயத்துல இந்த விஷயத்துல உள்ள அஞ்ஞானம் வேற, அந்த விஷயத்துல உள்ள அஞ்ஞானம் வேற. எந்த விஷயத்த அஞ்ஞானம் வேற, ஒவ்வொரு விஷயத்த அஞ்ஞானம் வேற, எந்த விஷயத்த அஞ்ஞானம் வேற சொல்றாங்க. விஷயபேதேனாபி அஞ்ஞானம் வேறா. எல்லா விஷயமும் அது அஞ்ஞானம் வேற வழி இல்லை. சமாபேதேன இவ அதோட விஷயபேதேனாபி ஏகப்பிரமைத்தன்மையை அவஸ்தாஞான செய்வதற்கா அவஸ்தாஞானம் தத்த ஜட விஷயத்துவம். அந்த அவஸ்தாஞானம் என்ன பண்றது? அந்தந்த ஜலத்தை எனக்கு விஷயமா வச்சுருக்கு. அதாவது கதாவிருத்தி நாம அவஸ்தாஞான விவசாயத்தை காப்பில் இருப்பதற்கு நவா முதலான விவசாயத்தை ஆபத்து. இப்ப ரெண்டு சட்டம் இருக்கிறாரு. அஞ்ஞானம் வந்து எப்படி அஞ்ஞானத்தை எப்படி பண்ண முடியும்? அஞ்ஞானம் எனக்கு ஆவணம் பண்ணாலே அப்ப ஞானம் வந்தும் அஞ்ஞானம் வந்தும் அஞ்ஞானம் போயிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா இல்லை. இது வேற உதாரணம். இது அடுத்த ஆவணம் பண்ணி வச்சிருந்து ஞானம் வந்த உடனே அந்த அஞ்ஞானம் விருத்தியாச்சு. அதே மாதிரி இந்த அஞ்ஞானமும் கைதேசத்தான் ஆவணம் பண்ணும். அந்த அஞ்ஞானத்தை கடைஞானம் நிறுத்தி கொள்ளும் அப்படின்னு சொன்னா ஏன் மூலாச்சாரத்தை நிறுத்தி பண்ணாது? கடைஞானம் வந்து அங்கே சைத்தன்ய அஞ்ஞானம் தான் நிறுத்தி பண்றது அப்படின்னு சொன்னா மூலாச்சாரம் எப்படி வந்து விடுங்க? அதுவும் இப்ப பேச முடியாது. ரெண்டுக்கும் சமாதானம் செய்வாங்க. அப்போ ஒரு கேள்வி,
ஜட விஷயமான அஜானம் ஜட விஷயமான ஞானம் அது ரெண்டுமே பரஸ்பரம் விவசாயம். ஆனா நான் இப்போ சொல்ல போறேன் அந்த சைத்தன்ய விஷயக்கு தியானம் தான். அப்ப சைத்தன்ய விஷய தியானம் போகலாமா? ஜட விஷய தியானத்தால் ஜட விஷய தியானம் போகும், சைத்தன்ய விஷயமான மூலாத்தியானம் போகாது. ரொம்ப காட்சி ஒன்று. ஆனால் சைத்தன்ய விஷய தியானமே தான் இது. அது சைத்தன்ய விஷயமான அத்தியானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ரொம்ப தப்பில்லை. இப்ப அங்கேயே நான் அவங்களை சொல்ல போறேன். ஜீவ விஷயாய அப்படின்னு ஜீவ விஷயமான தியானம். ஜீவ விஷயம் ஜனமில்லையே. அப்ப இது சைத்தன்ய விஷய தியானம். நான் அப்படின்னு எனக்கு ஒரு தியானம் வருது. அந்த தியானம் சைத்தன்யத்தை பற்றின தியானம். அப்ப இது எந்த தியானத்தை நிறுத்தி பண்ணணும்? சைத்தன்யத்தை பற்றின தியானத்தை நிறுத்தி பண்ணணும். அப்ப மூலாத்தியானத்தை நிறுத்தி பண்ணிட்டாங்க. நம்ம நான்கு பேசிட்டாங்க உங்களுக்கு மோசம் வருது. இது ஒண்ணு ஜட விஷய தியானம் இல்லை, சைத்தன்யத்தை பற்றின தியானம். அப்ப சைத்தன்யம் பற்றின அஜானத்தை நிறுத்தி பண்ணணும். சைத்தன்யத்தை பற்றின அஜானம் மூலாத்தியானம். அது என்ன போகுது? ஜீவகாரத்தை மூலாத்தியானத்தை பிரகாசமான சம்பரித அகிதம்சமாக விளையாடுவா. அகமே நம்ம சொல்றோமே ஆகார வச்சு அந்த வச்சுக்கு எது வழி தெரியுமோ இதம்சத்தோடு கலந்து இருக்கக்கூடிய அகிதம்சம் தான் இருக்கும். அகங்கிறது மிக ஆத்மா இல்லை. அந்த ஆத்மாவை அக்கரணம் கலந்த ஒரு ரூபம் அது. அது அக்கரணம் வந்து இந்த ஆத்மாக்கார விஷயமானது சைத்தன்யம் வந்து காணப்படுகிறது. எனக்கு வைப்பிரகாசமான சித் தானாகவே பிரகாசிக்கக்கூடிய சித்து, அந்த சித் சம்பவில அந்த சித்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அகிதம்சமாக அந்த விஷயம் இந்த ஞானம் அகங்கிற ஞானத்தை சைத்தன்ய விஷய ஞானம் சொல்லக்கூடாது. நம்ம இல்லாதே மூலாச்சாரம் போகணும். மகாரத்தை சைத்தன்ய விஷயம் ஞானத்துக்கு அகிதம்சம் இந்த ஞானம் சொல்லவில்லை என்றால் அது போகலாம். இப்ப என்னன்னா சோகங்கிற பிரதிபித்தியை வாங்கிக்க வேண்டியது. சோகங்கிற இடத்துல என்ன ஆகும்னா இங்க சைத்தன்யத்தை தான் சொல்லியாங்க. ஏன்னா விசேஷணத்தெல்லாம் விட்டுட்டு கடைசியில அந்த சைத்தன்யத்தை தானே பிடிச்சாகணும். அப்ப இந்த சோகம் அப்படின்னு சொல்லும் போது சைத்தன்யத்தை வாங்கிக்கும் போது இது சைத்தன்ய விஷயத்த தியானம் ஆயிடும். சைத்தன்ய விஷய தியானம் ஆயிடுச்சுன்னா இது மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணிட்டுமே அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு பதில் சோகம் இது பிரத்யபிஜாயாக அப்படி ஸ்வயம் பிரகாசே சைதன்யே அந்தఃகரண வைசிஷ்டியேன சக பூர்வ அபர கால வைசிஷ்டிய மாத்திர விஷயத்வேன சைதன்ய விஷயத்வா பாவா. உனக்கு பதில் சொல்லணுமா? சோகம் கூட சைத்தன்ய விஷயம் இல்லை சொல்லி விட்டுருவோம். அதாவது விவகார காலத்துல சோகம் இருக்கு. என்ன சோகம் தெரியுமா? நேற்றுக்கு நான் போய்ட்டு இந்த காரியங்கள்லாம் பார்த்தேனே, அதே நான் தான் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு இது சோகம். இப்ப சோகம்ங்கிற இடத்துல நான் சுத்த சைத்தன்யத்தையா சோகம்னு விவக்ஷிக்கிறேன்? இல்லவே இல்லை. அங்கேயும் பாருங்க, ஸ்வயம் பிரகாசே சைத்தன்யே அந்தఃகரண வைசிஷ்டியேன சக. அந்தःகரணம்ங்கிற ஒன்ன சேர்த்துட்டேன். குறைஞ்சபட்சம் அந்தःகரணம். நான் அந்தःகரணம் மாதிரி இந்த சரீரங்களே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நேற்றுக்கு நான் வந்தேனே, முந்தானேத்துக்கு வந்திருந்தேனே அப்படின்னு சொன்னா, முந்தானேத்துக்கு வந்தவனும் நானும்னு சொல்றதே வந்தவன்கிறது என்ன? ஸ்தூல சரீரம் தானே. அப்ப ஸ்தூல சரீரத்தையும் நான்கிறதுல சேர்த்துதான் அந்த விவகாரம். அதே ஸ்தூல சரீரம் தான் இது. ஆக எதுவுமே சுத்த சைத்தன்ய விஷயம் இல்லை. அந்த இடத்துல எல்லாம் அந்த அசிதம்சம் தான் சோகம்ங்கிற பிரதிபிஜைக்கு விஷயமாகிறது. சைத்தன்யம் இல்லை. அதனால இந்த ஞானத்தை வச்சுட்டு மூலாஜானத்தை நிவர்த்தி ஆகட்டுமேனு கேட்க முடியாதுன்னு சொல்றேன். பிரத்யபிஜாயாபி ஸ்வயம் பிரகாசே சைதன்யே அந்தःகரண வைசிஷ்டியேன சக பூர்வ அபர கால வைசிஷ்டிய மாத்திர விஷயத்துவேனா. நேத்திக்கும் இன்னைக்கும் அப்படின்னு சொல்றச்ச நேத்திக்குன்னு ஒரு காலம் அதுல தெரியுது, கால சம்பந்தம் தெரியுது. இன்னைக்குன்னு ஒரு கால சம்பந்தம் தெரியுது. இந்த ரெண்டு கால சம்பந்தமும் ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கறதான் தெரிவிக்கிறதே தவிர இதை வச்சுட்டு நீங்க இது சைத்தன்ய விஷய ஞானம்னு சொல்லக்கூடாது,
அதனால இந்த ஞானத்தால மூலாஜான நிவர்த்தி ஆகட்டன்னு கேட்கக்கூடாது. அதனால சைதன்ய விஷயகத்வாபாவாதி கேசிஷு घटादिवृत्तीनां तत्तदवच्छिन्न चैतन्य विषयत्वम् अभ्युपगम्य सर्वमानप्रसक्तौ च सर्वमानफलाश्रयात् श्रोतव्येति वचस्त्राः वेदान्तावरुरुत्थया इति वार्तिकोक्त श्रोतव्यवाक्यार्थ वेदान्त नियमविध्यनुसारेण वेदान्तजन्यमेव नियमादृष्टसहितं ब्रह्मज्ञानम् अप्रतिबद्धं ब्रह्माज्ञाननिवर्तकम् इति घटादिज्ञानात्म तन्निवृत्ति प्रसंगः इत्याहु. இவா சுலபமா ஒரு வழி காமிக்கிறார். கடஜானத்தினால பிரம்ம அஜானம் மூலாஜானம் நிவர்த்தியாகட்டுமேன்னு நீ கேட்கறியா? அதுக்கு நான் பதில் சொல்றேன். சுலபமான பதில். அதுக்கு பிராமணிகமா சொல்லணும். இதுக்கு நம்ம பெரியவா தன்னுடைய சம்மதம் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் காண்பிக்கணும். இவர் என்ன சொல்றார்? நமக்கு வரக்கூடிய விருத்தி ஞானத்துக்கு ஜடம் மாத்திரம் விஷயம்னு இல்லை. இப்ப घटाकार விருத்தி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருத்திக்கு घटம் தான் விஷயம், சைத்தன்ய விஷயம் இல்லைன்னு சித்தமுனாய உள்ளவர் சொன்னார். அப்படி கிடையாது. घटமும் தான் விஷயம், घटाவச்சின்னு சைத்தன்யமும் தான் விஷயம். சைத்தன்யத்தை விஷயம் இல்லாமல் விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஞானத்தையும் காண்பிக்க முடியாது. ஆக சைத்தன்யம் எல்லா ஞானத்துக்கும் விஷயம்தான். அதுக்கு என்ன பிரமாணம்? சர்வமான பிரசக்த உள்ள சர்வமான பதாசிரயா சோதவேதி வச்சஸ்திராக வேதாந்தாவ நிருத்தயா. ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியகான்னு ஒரு விதி இருக்கோ இல்லையோ, இந்த ஸ்ரோதவியகாங்கிற விதிக்கு வார்த்தைக்காரர் ஒரு வியாக்கியானம் இப்படி பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, திரஷ்டவியகா ஆத்மா, ஆத்மா திரஷ்டவியகான்னு வந்ததோ இல்லையோ, அந்த தரிசனத்துக்கு விஷயமாக கூடிய ஆத்மஸ்வரூபமானது எந்த பிரமாணத்தால தெரியணும் அப்படின்னு கேட்கறச்ச எல்லா பிரமாணமும் பிரவருத்தி ஆயிடலாம். ஏன்னா இது இல்லாமல் இது தெரியாமல் ஒரு பிரமாணமும் வேலை பண்றது இல்லை, விருத்தியும் உண்டாகிறது. அதனால ஏன பிரமாணேன ஆத்மா திரஷ்டவியா எனகனாபி பிரமாணக அமான்யேனு வரும். பிரத்யக்ஷம் அனுமானம் அனுமானம் எல்லா பிரமாணத்தினாலையும் ஆத்மா திரஷ்டவியா அப்படின்னு பிரசக்தி ஆகலாம். அப்படி இருக்கும்போது பல பிரமாணங்கள் பிரசக்தமாக இருக்க வேதாந்த பிரமாணத்தினால்தான் பார்க்க வேண்டும், அதாவது பிரம்ம ஜானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நியம விதியா ஸ்ரோதவியா. ஸ்ரோதவியாங்கிறது வேதாந்த சப்த பிரமாணத்தை தான் சொல்லியாகணும். இப்ப எந்த சப்த பிரமாணம்? வேதாந்தம். அப்ப வேதாந்தம் ஒன்னத்தான் இந்த விதி பிரம்ம சாட்சா்காரத்துக்கு சாதனமாக விதிக்கிறது. அப்படி விதிக்கும் போது அது நியம விதின்னு ஒண்ணும். சரி, இதனால நமக்கு பிரகிருத விஷயத்துல என்ன லாபம்? ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேதாந்த சிரவணம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நியமம் பண்றது இந்த விதின்னு சொன்னேன். நம்ம விஷயம் இப்ப என்ன? கடஜானம் வந்தால் அந்த கடஜானத்துல சைத்தன்யம் கூட விஷயம்னு சொல்லும் போது இந்த ஞானத்தினாலேயே அவருக்கு மோட்சம் வரணுமே, அஜான நிவர்த்தி யாருக்கும் ஏற்பட்டு, அதைத்தானே கேட்டோம். அதுக்கு என்ன பதில் வந்தது அப்படின்னு சொல்றார். நியம விதி எந்த இடத்துல ஒத்துக்கிறாளோ அந்த இடத்துல நியமாதிருஷ்டம்னு ஒரு அதிருஷ்டம் ஒத்துப்பான். தீகின்னு அவகன்யார், யாக மத்தியில அவகனம் பண்ணிட்டா தீகிலேருந்து அந்த தண்டுலத்தை அரிசியை எடுக்க வேண்டும் அப்படின்னு நியமம். எதுக்கா அப்படி நியமம் பண்றது? அவகனம் பண்ணாமலே நமக்கு தண்டுலாம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கே அப்படின்னு கேட்டா, இல்ல இப்படி பண்ணினாதான் அந்த தண்டுலத்துல ஒரு அபூர்வம் சேரும். அபூர்வம், அந்த அபூர்வம் அதுக்கு நியமாதிருஷ்டம்னு. அந்த நியமாதிருஷ்டத்தோடு சேர்ந்த அந்த அரிசியாலே வேய் கொண்டு புரோடாச திரவியத்தை உண்டாக்கி அதனால யாகம் பண்ணினாதான் உனக்கு சொந்தம் வரும் அப்படின்னு அபூர்வம் வரும்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்றது நம்ம கிட்ட ஒன்றும் பிரமாணம் இல்லை. அதே மாதிரி இங்கே சிரவண நியம விதின்னு அவர். சிரவண நியம விதினா இங்கே நியமாதிருஷ்டம் வருமோ இல்லையோ? இதுல இருந்து என்ன ஆகுது? அந்த நியமாதிருஷ்டத்தோடு கூடி இருக்கக்கூடிய ஆத்ம ஜானம் ஒண்ணுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும், மூலாஜானத்தை. கடஜானம் படஜானம் வரைச்சே சிரவணம் வந்திருக்கோம் அவங்க கிட்ட இல்ல. அப்ப சிரவண நியமாதிருஷ்டம் கூட இருக்கோ இந்த ஜானத்துக்கு? அதனால கடஜானத்தால போகாது.
கடஜானத்தினாலே மூலாஜான நிவர்த்தி ஆகட்டுமே அப்படின்னு கேட்டா எப்படி கேட்கிற? கடஜானத்துக்கும் அதே சைத்தன்யம் விஷயம், மூலாஜானத்துக்கும் சைத்தன்ய விஷயம், சமானமா விஷயம் இருக்கு, அந்த அஜானம் போட்டவேன்னு கேட்டா விஷயம் எல்லாம் சமானம் தான். ஆனா இந்த கடஜானத்துக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நியமாதிருஷ்டம் இல்லை கூட. அதனால இதனால மூலாஜான நிவர்த்தி ஏற்படாது. ஆனா தத்துவமஸ்யாதி மகா வாக்கியத்தினாலே வரும்போது ஞானம் எப்படி வரும்? அது நியமாதிருஷ்டத்தோடு கூட வருதான். சிரவணம் பண்ணி சிரவண நியமாதிருஷ்டத்தோடு சேர்ந்து வரும். அப்ப சிரவண நியமாதிருஷ்டம் கூட இருக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்கு, அதுதான் மூல அஜானத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எந்த ஆபத்தும் இல்லை. நீ கேட்ட கேள்விக்குலாம் இதே பதிலா வச்சுக்கலாம். घटादि वृत्तीनां तत्तद अवच्छिन्न चैतन्य विषयत्वम् अभ्युपगम्य सर्वमान प्रसक्तौ च सर्वमान फलाश्रयात् श्रोतव्येति वचप्राह वेदांत अवरुत्थया इति वार्तिकोक्त श्रोतव्य वाक्यार्थ वेदांत नियम विधि अनुसारेण वेदांत जन्यमेव नियमादृष्ट सहितं ब्रह्मज्ञानम् अप्रतिबद्धम् பிரம்மாஜான நிவர்த்தகம். அந்த நியமாதிருஷ்டம் கூட இருந்தா தான் பிரதிபந்தம் இல்லாம இருக்குமா அந்த ஞானத்துக்கு. ஏன்னா ஏதாவது பிரதிபந்தம் வரும். பிரதிபந்தம் இல்லாத ஞானம் அஜான நிவர்த்தகம்னு சொல்லணும். இது घटादि ज्ञानात् न तन्निवृत्ति प्रसंगः इत्याहु. घटज्ञानத்தினாலே மூல அஜானத்துக்கு நிவர்த்தி ஏற்படாது. அவரோதான கிரகணம். இங்க ஸ்ரோதவியகாங்கிற இது எதுக்காவதுன்னா வேதாந்தத்தை மாத்திரம் கிரகிக்கணும் அப்படின்னு இருக்கணும். அவரோதா கிரகணம் சங்கிரகா. மற்ற பிரமாணத்தை தள்ளிட்டு எல்லா பிரமாணத்துக்கும் பிரம்மம் தெரியுறதே இப்போ இருந்தாலும் மற்ற பிரமாணத்தை விட்டு வேதாந்த பிரமாணத்தை மாத்திரம் எடுத்துக்கணும்னு நியமத்துக்காக சொல்றோம். அவரோதம் இச்சா அவருருப்பா. அவரோதா சங்கிரகம். ஆமா, பிருகதாரண்யக வார்த்தைக்கு நம்பர் கூட போட்டிருக்கேன். பிருகதாரண்யக வார்த்தை 2,4,212 போட்டு தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்யம் जीव ब्रह्म अभेद गोचरमेव ज्ञानम मूलाज्ञान निवर्तकम मूलाज्ञानस्य तदभेद गोचरत्वात्. என்ன சொல்றா? இந்த மூலாஜானத்துக்கு விஷயம் வெறும் சைத்தன்யம் இல்லையா? என்ன அதுக்கு அஜான விஷயம்னா ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தெரியல. ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் விஷயம். இப்படி சொல்லலாம். பிரம்மம் சைத்தன்யம்னு சைத்தன்ய ஸ்வரூபம்னு எல்லாருக்கும் தெரியும். அத்வைத்தியை விட்டுட்டு பாக்கி எல்லாருக்கும் சொல்றேன். பிரம்மத்தை சைத்தன்ய ஸ்வரூபம்னு ஒத்துக்கிறாளோ இல்லையோ? ஒத்துக்கிறா. ஜீவன் சைத்தன்ய ஸ்வரூபமா இல்லையா? சைத்தன்ய ஸ்வரூபம் ஒத்துக்கிறா. அப்ப என்னாச்சு? அது சைத்தன்யங்கிற விஷயத்துல அவளுக்கு அஜானம் இருக்கோ? இல்ல. பிரம்மன் சைத்தன்யம், ஜீவனும் சைத்தன்யம். இது ஒரு சைத்தன்யம், அது ஒரு சைத்தன்யம் அப்படிங்கிறா. ஜீவ சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு. அப்ப அது சைத்தன்யமாக இருக்கு, ஜடமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்திலே அவளுக்கு நல்லா தியானம் இருக்கு. அதாவது அஜானம் இல்லை. ஆனால் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு அவளுக்கு தெரியுமோ? தெரியாது. அப்ப அதுலதான் அஜானம். அப்ப சைத்தன்ய விஷயக அஜானங்கிறது வேற, ஜீவ பிரம்ம ஐக்கிய விஷயக அஜானம்ங்கிறது வேற. அப்படி இல்லைன்னா ரெண்டும் ஒண்ணுன்னு இருந்தா இவாளுக்கு சைத்தன்யம்னு தெரிஞ்சவாளுக்கு ஐக்கியம் அப்படி தெரியாம போகும். ஆகையால இந்த அஜானத்தை தனித்தனியா பிரிச்சுட வேண்டியதான். விஷயத்தை பின்னம். அஜானம்ங்கிறது எனக்கு என்ன தெரியும்? சைத்தன்யம்னு தெரியுமா? சரி, அந்த விஷயத்துல அஜானம் இல்லை. ஆனா இந்த சைத்தன்யம் தான் அந்த சைத்தன்யம்ங்கிறது அபேதம் தெரியுமானா தெரியாது. அதனாலே ஜீவ பிரம்ம அபேத விஷயக்க அஜானம் தான் மூல அஜானம். அப்ப அதை நிவர்த்தி பண்றதுக்கு அயங்கட்டகான ஞானம் வந்தா போறது. துவம் ததசி தத்துவசி அப்படிங்கிற வாக்கியத்தினாலே ஜீவ பிரம்ம அபேத விஷயகமான ஞானம் வந்தாதான் இதுதான் அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம். சமான விஷயகமாக இருக்கு. அதனால கேள்வியே கேட்க முடியாது. கடஜானத்தினால அது போட்டுமேன்னா கடஜானத்துல எங்க ஜீவ பிரம்மா வேறுவா தெரியறது இல்லையோனோ? கடஜானத்தால கட அஜானம் போட்டான். அதை பத்தி ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஜீவ பிரம்மா அபேத விஷயகமான அந்த மூலாஜானம் அது தெரியாத கடஜானத்தினாலே எப்படி போகும்? அதனால கேள்விக்கே இடம் இல்லை. சுலபமா நான் சொல்றேன். தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்யம் ஜீவ பிரம்ம அபேத கோச்சரமேவ ஞானம் மூலாஜான நிவர்த்தகம். மூலாஜானஸ்ய தது அபேத கோச்சரத்வா. மூலாஜானத்துக்கும் விஷயம் என்ன? ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தெரியல, அதுதான் விஷயம். இது ந சைதன்ய ஸ்வரூப மாத்திர கோச்சராத் घटादिज्ञानात् தன்னிவர்த்தி பிரசங்கா. அதனால घटादिज्ञाனத்துல சைதன்யம் விஷயமாக நான் வேண்டாம் சொல்லல.
இதனால கேள்வி கேட்க முடியாது. அந்த மூலாஜான நிவர்த்தி ஆகட்டமே கேட்க முடியாது, சைத்தன்ய விஷயமாகட்டும். அதனால அந்த கடாஜான நிவர்த்தி ஆகலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இப்ப சொன்னேன் பாருங்க, சைத்தன்யம் தெரியாது, சைத்தன்யம் தெரியும், பிரம்மன் சைத்தன்யங்கிறது தெரியும், ஜீவனும் சைத்தன்யம்ங்கிறது தெரியும். அவன் சைத்தன்யங்கிற விஷயத்துல அவனுக்கு அஜானம் இல்லை. ஆனா ரெண்டும் ஒண்ணுன்னு தெரியாது. அபேத விஷயக்கு அஜானம் இருக்கு அப்படின்னு காமிச்சானோ இல்லையோ. இப்ப ஒரு கேள்வி கேட்கறான், அபேதங்கிறது சைத்தன்யத்தை காட்டிலும் தனியா ஏதாவது இருக்கா? சைதன்யம் தான் அப்படின்னு சொன்னா அப்ப அது தெரிஞ்சிருக்குன்னா இது தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும்? சைத்தன்யமும் அபேதமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சரி, அபேதம் ஒண்ணு தனியா இருக்கு, அது சைத்தன்யத்தை காட்டிலும் தனி வேறு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப துவைதம் தான் வந்து சேர்த்துறோம் இல்லையா? அது சைத்தன்யம். அப்ப அபேத ஜானம் அத்வைத ஜானம் ஆக முடியாது. அபேதஸ்ய தத்வாவேதக பிரமாண போத்தியஸ்ய சைதன்ய அதிரேகே துவைதாபத்தே చైతన్య మాత్రం అభేదః ఇది తద్గోచరం ఘటాదిజ్ఞానమపి అభేదగోచరమేవ ఇది வாக்கியம். இப்படி கொண்டு போறான். ஜீவ பிரம்ம அபேதம் அப்படின்னு சொல்றேன். இந்த அபேதங்கிறது ஜீவ பிரம்ம ரெண்டையும் காட்டிலும் வேறையா அதுவேதானா தெரிஞ்சுக்க வேண்டியது. விகல்பம் இல்லே, அபேதமும் ஒண்ணு தனியா இருக்கு. இந்த சைத்தன்யத்தை காட்டிலும் ஜீவ சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் அதனுடைய அபேதம் மூணு இந்த காலத்திலும் தனியா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? துவைதம் வந்துடும். துவைதம் வரட்டா அது சத்தியம்னு வருமானு கேட்டா சத்தியம்னு வரும். ஏன்னா இது தத்துவாவேதக ஜானம், தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தினால வரக்கூடிய ஜானம் இல்லையா? அப்ப இதுதான் தத்துவாவேதக பிரமாணம். இதுக்கு மேல பெரிய பிரமாணம் ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த பிரமாணத்துல ஜீவன் பிரம்மன் இதை தவிர்த்து அபேதம்னு ஒண்ணு புதுசா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த அபேத சத்தியம் பரமார்த்த சத்தியம்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்? ஆபத்து தான். துவைதாபத்தே அத்வைத சித்தாந்தம். ஆகையால என்ன சொல்லணும்? ஜீவ பிரம்ம அபேதங்கிறது அந்த சுத்த சைதன்ய ஸ்வரூபம் தான், அதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. அதுவே அதுவும் சைதன்யமும் ஒண்ணுதான் அப்படின்னு. அப்படி சைதன்ய மாத்திரம் அபேதா அப்படி சொன்னால் கடஜானத்துல சைத்தன்யம் விஷயமா இல்லையா? விஷயம். அப்ப அபேதமும் விஷயம் தான், ஜீவபிரம்ம அபேதமும் விஷயம் தான். ஜீவபிரம்ம அபேதங்கிறத சைத்தன்ய காரணம் தனியா வேற இருக்கு, சைத்தன்யம் தானே அது. அந்த சைத்தன்யம் இங்க விஷயம்னு சொன்னா அபேத விஷயம் இல்லைன்னு எப்படி சொல்றது? இல்லையா? சைத்தன்யமும் அபேதமும் ஜீவபிரம்ம அபேதமும் ஒன்னேதான். சைத்தன்யம் இந்த கடஜானத்துக்கு விஷயமா இருக்கு, ஆனா அபேத விஷயமாக சொல்ல முடியுமா? இது நவாக்கியம் சொன்னா விஷயத்துல வச்சுட்டு பாக்குற, நீ ஞானத்தை வச்சுட்டு பாருங்க. நகி அபேத ஜானம் இது விஷயத்தா விசேஷம் ப்ரூமஹ கிந்து தத்துவம் பத வாக்கியார்த்த தர்மித்வய பராமர்சாதி ரூப காரண விசேஷாதீனேன ஸ்வரூப சம்பந்த விசேஷேன சைதன்ய விஷயத்துவமேவ ததபேத ஞானத்துவம். சைத்தன்யம் அதனுடைய அபேதம் அது ரெண்டா வேறையா அப்படி ஒன்னா அப்படின்லாம் கேட்காதே. நான் விஷயத்தை வச்சுட்டு இந்த அபேத ஜானத்துக்கும் கடஜானத்துக்கும் வித்தியாசம் சொல்லலை. தற்பதார்த்தம் தொம்பதார்த்தம்னு ரெண்டு இருக்கா மகா வாக்கியத்துல. அப்ப தற்பதார்த்தம் தொம்பதார்த்தம் இது ரெண்டும் தெரிஞ்சாதான் இந்த மகா வாக்கிய அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். அது தெரியாம இது வேற ஒண்ணும் தெரியாது. அப்ப தற்பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வாக்கியம், தொம்பதார்த்தத்துக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன வாக்கியம்னா அதுக்கெல்லாம் உபனிஷத் வாக்கியம் இருக்கு. இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துட்டோம்னா அது தற்பதார்த்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியம். இதே மாதிரி ஜீவஸ்வரூபத்தை சொல்றதுக்கும் வாக்கியங்கள் இருக்கு. கதமா ஆத்மேதி அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுல ஜீவாத்மாவை சொல்லக்கூடிய வாக்கியமா. இப்ப இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் வாக்கியம் இருக்கே தற்பதார்த்த வாக்கியம், இது என்ன ஞானத்தை உண்டு பண்ணும்? சைத்தன்ய விஷயக்க ஞானத்தை தானே, சைத்தன்ய ஞானம் தான். அதே மாதிரி தொம்பதார்த்த வாக்கியம் இருக்கு, அதுவும் என்ன ஞானம்? சைத்தன்ய ஞானம் தான். சரி, அந்த வாக்கியத்தினாலே வந்த ஞானத்துக்கு விஷயமான சைத்தன்யமும் ஜீவன தொம்பதார்த்தத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்தினால் ஏற்பட்ட ஞானத்துக்கு விஷயமாகும் சைத்தன்யமும் சொன்னா வேறையா? அதே சைத்தன்யம் தானே, நமக்கு ஒரே ஒரு சைத்தன்யம் தான். அப்ப அதே சைத்தன்யம் தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற வாக்கியத்தினாலேயும் தெரிகிறது. ஓயம் விஜயானமய பிராணேஷு ஹிருத்யந்த ஜோதி புருஷா அப்படின்னு ஜீவனை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியத்தினாலேயும் அதே சைத்தன்யம் தான் தெரியுது. இது புதுசா வேற ஒரு சைத்தன்யம்னு இல்லை. அப்படியானால் ஏன் அந்த ஞானத்தாலேயே உங்களுக்கு மூலாஜான நிவர்த்தி ஆகக்கூடாது?
அதுக்கப்புறம் என்ன மகா வாக்கிய ஞானம் வேண்டியிருக்கு? மகா வாக்கியத்துக்கு புதுசா ஒண்ணும் அதிகப்படியா ஒன்றும் தெரியலையே. ஏன் அந்த தொம்பதார்த்த தத்பதார்த்தக சோதக வாக்கியங்கள்னாலே எந்த ஞானம் வந்ததோ அதை தவிர்த்து அதிகப்படியா ஒன்றும் மகா வாக்கியத்திலே சொல்ற விஷயமாக ஒண்ணும் இல்லை. ஆக மூணுக்கும் விஷயம் ஒண்ணுதான். அப்ப ஏன் அந்த சோதக வாக்கிய ஞானத்தினால வரும் சோதக வாக்கிய ஜன்ய ஞானத்தினாலே அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படல அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொன்னா, அந்த ஞானம் வந்த வழி மாறி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது எந்த காரணத்தினால மகா வாக்கிய ஜன்ய ஞானம் வருதோ அந்த காரணத்தினால அந்த ஞானம் உண்டாகல. அதான் காரணமே தவிர விஷயத்துல உள்ள வித்தியாசத்தை வச்சு சொல்றது விஷயம் உண்மைதான். காரணம் வித்தியாசப்படுறது. ஆகையாலே இந்த காரணத்தினால வந்ததுன்னா இந்த ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும், அந்த காரணத்தினால வந்தா நிவர்த்தி ஆகும். அப்ப என்ன காரணம்? இந்த காரணம் அந்த காரணம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தற்பதார்த்த உபஸ்திதி தொம்பதார்த்த உபஸ்திதி. வாக்கியத்துல தற்பதமும் இருக்கு தொம்பதமும் இருக்கிறதுனாலே ரெண்டு பதார்த்தத்துக்கும் தனித்தனியா ரெண்டு ஞானம். அந்த ரெண்டு ஞானத்துக்கு அப்புறம் வாக்கியார்த்த ஞானம் அப்படின்னு வரணும். எப்பவுமே வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி வரும்னு கேட்டா, பதார்த்த ஞானம் முன்னாடி வந்துடும். பதார்த்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஞானமா சாப்பிட்டு போதும் வாக்கியார்த்த ஞானமாக வரும். அப்படி வரும்போது தத்துவமசிங்கிறது வாக்கியம் இல்லையா, அப்ப அதுல இருக்கக்கூடிய பதார்த்த ஞானங்கள் முன்னாடி வந்துடும். தொம்பதார்த்த ஞானம்னு ஒரு தடவை ஒண்ணு வரும், தத்பதார்த்த ஞானம் தத்பதா இருக்கிறதுனால ஒண்ணு வரும், அசினா என்னன்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு ஞானம் வந்துவிடும். இப்ப என்னாச்சு, இப்ப வந்த ஞானம் இருக்கே மகா வாக்கியத்தால வரக்கூடிய ஞானம், இது தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம்னு ரெண்டு பதார்த்த ஞானத்தை துவாரமாக வைத்துக் கொண்டு வந்த ஞானமாக இருக்கு. ஆனா சத்தியம் ஞானம் அனந்தம்ல அப்படி வந்துடும். தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம் ரெண்டும் விஷயமாகி அந்த ஞானம் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஞானம் இருக்கே, அதுதான் ஜீவ பிரம்ம அபேதாவகாசி ஞானம் சொல்லப்படும். அது இல்லாம தொம்பதார்த்தம் மாத்திரம் தெரிஞ்சு வரக்கூடிய ஞானமோ இல்ல தத்பதார்த்தம் மாத்திரம் தெரியக்கூடிய ஞானமோ இது அப்பேற்பட்ட ஞானம் ஆகாது. விஷயத்தை வச்சு வேதம் இல்லை, அது எந்த காரணத்தினால வந்ததோ அந்த காரணம் வித்தியாசப்படுறது. ஆகையாலே இது அபேத ஞானம் இதை சொல்லலாம், அது அபேத ஞானம் சொல்ல முடியாது. ஆகையால தான் இது அந்த ஞானத்தை நிவர்த்தி அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. அப்ப அதே மாதிரி அயம் கடகா அப்படிங்கிற ஞானம் வருங்காலத்துல அந்த ஞானத்துக்கு சைத்தன்யம் விஷயம்தான். மூலா ஞானத்துக்கு எந்த சைத்தன்ய விஷயமோ அதே சைத்தன்யம் தான் இது எல்லாம் சரி. ஆனால் இது வந்திருக்கும் வழி சரியில்லை. ஏன்னா தத்பதார்த்தம் தொம்பதார்த்தம் இந்த ஞானங்கள்லாம் உபஸ்திதி ஆகி அதுக்கப்புறம் இந்த கட ஞானம் வரல. அப்படி ஞானம் வந்துருக்குதுன்னா உங்களுக்கு அது அஜானத்தை நிவர்த்தி பண்ணும். அது வராதத்தானே இந்த கட ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணாது. அப்படின்னு நகி அபேத ஞானம் இது விஷயத்தா விசேஷம் ரூபா. இது அபேத ஞானம் அது இல்லை அப்படின்னா அதோட விஷயம் என்னமோ வித்தியாசப்படுத்தினதா நினைச்சுக்க வேண்டாம், அதே சைத்தன்யம் தான் விஷயம். கிந்து தத்து துவம் பத வாக்கியார்த்த தர்மித்வய பராமர்ஷாதி ரூப காரண விசேஷ அதீனேன. அதாவது தத்து துவம் இந்த ரெண்டு பதத்துடைய வாக்கியார்த்த ஞானம் முதல்ல, லட்சியார்த்த ஞானம் அப்புறம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஞானம் தான் எனக்கு மகா வாக்கியார்த்த ஞானம் அபேத ஞானம். அப்ப நடுப்புற ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ரெண்டு தடவை ஒரு ஞானம் வந்து தற்பத வாக்கியார்த்த ஞானம் தற்பத லட்சியார்த்த ஞானம், தொம்பத வாக்கியார்த்த ஞானம் தொம்பத லட்சியார்த்த ஞானம், இது ரெண்டும் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய சைத்தன்ய ஞானம் இருக்கு, அதுதான் அபேத ஞானம். இந்த மாதிரி வந்திருக்கோ கட ஞானம், அதனால வராது. அதான் அதீனேன ஸ்வரூப சம்பந்த விசேஷேன சைதன்ய விஷயத்துவம் தது அபேத ஞான வசம். இது ஒரு விசேஷம். சாமகிரி வந்து என்ன பண்றது சொன்னா, ஞானத்தை மாத்திரம் உற்பத்தி பண்ண நினைக்கிறாரு. ஞானத்துக்கு விஷயத்தோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தும். நமக்கு இந்த ஞானத்துக்கோ கண்ணு வந்து மான மேல வந்தது, அப்ப எனக்கு ஒரு ஞானம் வந்து இந்த ஞானத்துக்கு யான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கவிதர்கள் தான் ஞானத்து விஷயத்தான் ஞானம். மாணவர்களை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா மாணவர்கள் யானை உருப்பட்டதுன்னா யாரும் அப்ப என்னாச்சு,
அந்த சன்னிகர்ஷம் வந்து தியானத்துக்கு விஷயத்தோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. அந்த சம்பந்தத்தை என்ன நிறுவனான வேற ஒன்று சிலருக்குன்னா சொருப சம்பந்தம்னு சொல்லுவாங்க. இது நையாயிகளுடைய பாடல். சொருப சம்பந்தம் அதுல ஏகப்பட்ட விசேஷங்கள் வேறு. சொருப சம்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் வருது. இது எப்போ எதனால வருது? அது எந்த காரணத்தினால வந்திருக்கோ அந்த காரணத்தை வச்சு தியானத்துக்கு விஷயத்தோடு சம்பந்தம் ஏற்படுறது. அங்கே அதே மாதிரிதான் கற்பரவாச்சாரம் கற்பரவாச்சாரம் சொப்பரவாச்சாரம் சொப்பரவாச்சாரம் இதெல்லாம் வந்து மகாவாச்சார ஞானத்துக்கு காரணமாக. ஏன்னா வாச்சார ஞானத்தை பதார்த்த ஞானம் காரணம். ஒரு வாக்கியத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாக்கியத்தில் உள்ள பதங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அது காரணமாக இருக்கு. அதனால இப்படி காரணங்கள் வந்து சொப்பரவாச்சாரம் பத்மவாச்சாரம் அதுக்கெல்லாம் அவருடைய லட்சாரம் இப்பேற்பட்ட காரணத்தினாலே வந்த தியானம் அதுல அந்த சைத்தன்யத்துக்கும் அந்த தியானத்துக்கும் வித்தியானத்துக்கும் ஒரு சொரூபத்துக்கும் விசேஷம் இருக்கு. அந்த விசேஷம் வேற எந்த தியானத்துக்கும் இருக்க முடியாது. ஜகாரி தியானத்தை இருக்க முடியாது. ஆகையால அந்த ஜகாரி தியானம் அது மூலாதியானத்தை நிறுத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தம் இல்லாதது. இப்படி வரக்கூடிய அந்த மகாவாச்சார தியானம் அது மூலாதியானத்தை நிறுத்தி பண்ணக்கூடியது. ஏற்பட்ட சாமர்த்தியம் எப்படி வருதுன்னா ஒரு ஆழத்தால அறிவித்தது அப்படின்னு சொல்லலாம். அதான் காரண விசேஷாதீன ஸ்வரூப சம்பந்தம் விசேஷேன சைத்தன்ய விசேஷம் அது அபேத ஞானம். அபேத ஞானம்னா என்ன? சைத்தன்ய ஞானமா